அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். நினைவாற்றல் அதிகம் உள்ளவர்களாகவும் உணர்ச்சி மிக்கவராகவும் வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் தங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் அமர்ந்தும், சனி பகவான் தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்தும், கேது பகவான் தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் தைரியத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டு அவற்றில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்கள் நண்பர்களின் உதவியுடன் கூட்டு தொழில் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ஜென்ம ராசியையும், ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த குரோதி வருடத்தில் காத்து கொண்டு இருக்கின்றது. திருமண வயதும் வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். தங்களுக்கு இடையூறாக இருந்த காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக நிறைவேறும். தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களின் வழியில் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். ஏற்கனவே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பாக்கிகள் வசூலாகும். விருச்சிக ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே அமர்ந்து இருப்பதால் நன்மைகளை நன்கு வழங்குவார். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு விருப்பம் போலவே தங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். குரு பகவான், சனி பகவான் மற்றும் கேது பகவான் என மூவரும் சேர்ந்து தங்களது ராசியை பார்ப்பதால் தாங்கள் நேர்மையான முறையில் நடந்து கொண்டாலே போதும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அதனை சித்திரை, ஆவணி, புரட்டாசி மற்றும் தை மாதங்களில் முயற்சி செய்தால் எளிதில் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக நல்ல விஷயங்கள் வந்து சேரும். தங்களது படிப்பிற்கு மற்றவர்கள் நன்கு உதவி புரிவார்கள். சில விருச்சிக ராசி அன்பர்கள் தவறான வழியில் செல்வதால் அவர்களது புகழ், அதிகாரம் மற்றும் கௌரவம் என அனைத்தும் ஒருபடி கீழே இறங்கும். எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் தங்களது பணியில் தொய்வு இல்லாமல் நேர்மையான முறையில் தொழிலை மேற்கொள்வதன் மூலமாக சனி பகவானின் தண்டனைகளில் இருந்து தப்பிக்க இயலும். இல்லையெனில் கருணையற்ற முறையில் தண்டனைகளை தாராளமாக சனி பகவான் வழங்குவார். பெண்களுக்கு சித்திரை மாதம் 12ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 30ஆம் தேதி வரையிலும், ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரையிலும் எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டெனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயகர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும்
நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய இராணுவம் பல புதிய சாதனைகளை படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து மீனாக கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில் நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழை பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உண்ண உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பண புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.